டேய், எழுந்துருடா. நானே சீக்கிரமா எழுந்திருச்சு வந்துட்டேன். என்ன தைரியம் இருந்தா நீ இன்னும் தூங்கிட்டு இருப்ப? எருமை, எழுந்திரு என்று தலகாணியால் சரவணன் முகத்தில் அடித்து எழுப்பிக் கொண்டிருந்தாள் யாழி. பிசாசு, கொஞ்ச நேரம் தூங்க விடுறி. நான் நைட்டு 1 மணிக்கு தான் வந்தேன் என்று சரவணன் குப்புறப்படுக்க, உன்னை யாருடா 1 மணிக்கு வர சொன்னது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ எழுந்துக்கிற. யாழியே நேரமா எழுந்திருச்சுட்டா உனக்கு என்ன தூக்கம் என்று அவன் மண்டையில் கொட்டினாள் யாழி. பிசாசு பிசாசு, உன்னை யாரடி சீக்கிரம் எழுந்திருக்க சொன்னது என்று கடுப்பாக கேட்டபடி எழுந்து அமர்ந்தான் சரவணன். நான் தினமும் நேரமா எழுந்துக்கிறேன். நீதான் சோம்பேறியாட்டம் 10 மணி வரைக்கும் தூங்குற என்று அவன் முடியை பிடித்து ஆட்டினாள் யாழி. விடுடி, காலையிலேயே ஆரம்பிக்காத. அக்கான்னு பாசத்துல தானே வர சொன்னேன். நீ என்னன்னா என்னை கொடுமைப்படுத்துவேன்னு நீ என்னன்னா என்னை கொடுமை பண்ணவே வந்திருக்க. ஆமா, எங்க அப்பாவும் சன்வி பிசாசும் தூங்கிட்டு இருந்தாங்க, காணோம் என்று கேட்க, அவன் மண்டையில் நங்கு நங்கு என்று கொட்டிய யாழி. மணி 10 நீதான் சோம்பேறி. வெயில் முகத்துல அடிக்கிறது கூட தெரியாம தூங்குவ. அப்பா சன்வியையும் அப்படியே நினைச்சியா? பெரியம்மா அப்பா 2 பேரும் நிச்சயதார்த்த பத்திரிக்கை வைக்க சன்வி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சேலம் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. உன் ரூம்ல ஏசி ஓடலன்னு சொன்னியா? பெரியப்பா ஆளுங்களை கூட்டிட்டு வந்து சரி பண்ணிட்டாரு. போய் குளிச்சுட்டு ரெடியாகி வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றாள். ஆ, எருமை, அதுக்கேண்டி கொட்டுற? அம்மா, என்ன சொன்ன? நீ சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? யார் சமைச்சது என்று பவ்யமாக கேட்டான். பெரியம்மா தான் சமைச்சு வச்சுட்டு போனாங்க. பயந்துக்காத தம்பி, நான் இன்னும் அவ்வளவா சமைக்க கத்துக்கல. நான் சமைக்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் டிஃப்ரெண்டா செஞ்சு என் புருஷனுக்கு கொடுத்துட்டு அதை போட்டோ எடுத்து அனுப்பி உன்னை வெறுப்பேத்துவேன் என்றாள் நக்கலாக. போடி, நீ என்னைக்கு சமைச்சு என்னை வெறுப்பேத்துறது? என் பொண்டாட்டி வந்துட்டா போதும், நான் கேட்கறதெல்லாம் விதவிதமா செஞ்சு அடுக்குவா என்று சட்டை காலரை தூக்கிவிட்டு கூறினான் சரவணன். இன்னும் தாலியே கட்டல, அதுக்குள்ள பொண்டாட்டியா என்று நக்கலாக கேட்டாள் யாழி. தாலி கட்டினாலும் கட்டலனாலும் இந்த சரவணனோட பொண்டாட்டி ரேவதி தான் என்றான் கெத்தாக. என் தம்பியும் ஒரு பொண்ணை இவ்வளவு சின்சியரா லவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்குதுடா. ஆனா என்ன, பெரியம்மா அப்பாவுக்கு பொண்ணு பார்க்குற வேலை மிச்சம் பண்ணி கொடுத்துட்ட. நானும் தான் இருந்திருக்கேனே, ஒரு பையனை கூட கரெக்ட் பண்ணாம என்று சலித்து கொண்டாள் யாழி. ஏண்டி, லண்டன்ல எத்தனை பேர் உன் பின்னாடி சுத்தினாங்க, அதுல யாரோ ஒருத்தனை ஓகே சொல்லியிருக்க வேண்டியதானே என்று சரவணன் கிண்டலாக கேட்க, அவனுங்க சுத்துவானுங்க, நான் ஓகே சொல்லணுமா? எனக்கு பிடிக்கணும்ல என்றாள் யாழி. அப்போ செழியன் மாமாவை மட்டும் பிடிச்சிருக்குதா என்று சரவணன் சீரியஸாக கேட்டான். என்ன இருந்தாலும் அவனுக்கு யாழியின் வாழ்க்கை மேல் அதிகப்படியான அக்கறை இருந்தது. தெரியலடா, ஆனாலும் பிடிச்சிருக்குது. லவ்வான்னு கேட்காத, அதுக்கு பேரு லவ்னு சொல்ல மாட்டேன். ஏதோ மஞ்ச கயிறு மேஜிக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் கழுத்துல தாலி கட்டினதும் என்னையே அறியாம என் மனசுக்கு அவரை பிடிச்சு போச்சு என்றாள் யாழி. பாரா, என் அக்காவ லவ் டயலாக்லாம் பேசுறா என்று சரவணன் சிரிக்க, தேங்க் காட், எப்படியோ நான் உன் அக்கான்னு நீ ஒத்துக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம் என்றாள் யாழி. அது டங் ஸ்லிப் ஆகி வந்துருச்சு. இனிமே நான் உன் அக்கான்னு சொல்லவே மாட்டேன் என்று அவளை முறைத்தான் சரவணன். என்ன இருந்தாலும் நான் உனக்கு அக்கா தாண்டா. போய் குளிச்சிட்டு வா என்று விட்டு ஹாலுக்கு வந்தாள் யாழி. செழியன், சன்வி, இனியா மூவரும் சோஃபாவில் அமர்ந்திருக்க அவர்களுடன் வந்து அமர்ந்து கொண்ட யாழி, என்ன விட்டுட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொன்னா நானும் சிரிப்பேன்ல என்றாள். நீ ஒன்னும் சிரிக்க வேண்டாம், அமைதியா இருந்தாவே போதுண்டி. பாவம் சரவணன், அவனை எழுப்பி விட்டுட்டு வந்துட்ட. அவன் நைட்டு 1 மணிக்கு தான் வந்தானான். அத்தை எழுப்ப வேண்டாம்னு தானே சொன்னாங்க. ஏண்டி இப்படி பண்ற என்று அவளை முறைத்தாள் இனியா. அவன் நிம்மதியா தூங்குறத பார்க்கவா அவ்வளோ தூரத்துல இருந்து நான் இங்க வந்திருக்கேன்? இதுல வரலன்னா நான் உன்னோட ஃபங்க்ஷன் எதுக்கும் வரமாட்டேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணான். அதான் நான் வந்து யாருன்னு காட்டினேன். இனிமே என்ன பிளாக்மெயில் பண்ணுவான் என்றாள் யாழி. சின்ன குழந்தையாட்டமே பண்ணாத. செழியன் அண்ணா, நீங்க ரொம்ப பாவம்தான். எப்படி இவளோட குப்பை கொட்டுறீங்க என்று கிண்டலாக கேட்டாள் இனியா. என்னம்மா பண்றது, அவசரத்துல யோசிக்காம கல்யாணம் பண்ணிட்டேன். அப்ப குப்பை கொட்டி தானே ஆகணும் என்று விட்டு மனைவியை பார்த்து நக்கலாக சிரித்தான் செழியன். ஆனாலும் மாமா, என் அக்கா ரொம்ப ஸ்வீட் தெரியுமா என்று சன்வி உடனே சப்போர்ட்டுக்கு வரும். என்ன நீ உங்க அக்கான்னு சப்போர்ட் பண்றீங்களா? இதெல்லாம் நியாயமே இல்லை சொல்லிட்டேன் என்றாள் இனியா. உனக்கு என்னடி வந்தது? என் தங்கச்சி எனக்கு சப்போர்ட் பண்றா. நீயும் தான் ஃப்ரெண்டுன்னு இருக்கிய, என்ன டேமேஜ் பண்றதுக்கு
என்று முறைத்தாள் யாழி. ஆமா, அப்படியே உன்னை டேமேஜ் பண்ணிட்டாலும். என்ன விடு, இப்போ என் கொழுந்தன் வருவாரு. அவரே அண்ணன் முன்னாடி உன்னை கழுவி கழுவி ஊத்துவாரு. நல்லா அனுபவி என்றாள் இனியா. என்ன மிரட்டுறியா? இல்ல, பயம் காட்டுறேன் என்று இனியா சிரிக்க, என் அண்ணன் வரட்டும், உன்னை போட்டு கொடுக்குறேன் என்று மிரட்டினாள் யாழி. அதுக்கு நீ சொல்றத உன் அண்ணன் நம்பணும். உன் அண்ணனுக்கு நல்லா தெரியும் நீ ஒன்னா நம்பர் அராத்துன்னு. அதனால அவர்கிட்ட சொல்லி நீயே வாங்கி கட்டிக்காத என்றாள் இனியா. நீ தான் என் அண்ணனை மாத்திட்ட. முன்னெல்லாம் என் அண்ணன் கொஞ்சுவாண்டி. நீ வந்ததுக்கு அப்புறம்தான் திட்ட ஆரம்பிச்சிட்டான் என்றாள் யாழி. யாழினி, எதுக்கு வாய்க்கு வாய் பேசிட்டே இருக்க? அவங்க ஏதா தப்பா நினைச்சுக்க போறாங்க என்று பயந்தபடியே கூறினான் செழியன். அண்ணா விடுங்க, அவ எப்பவும் அப்படிதான். நான் அவ பேசுறத பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். அவ என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இவ்வளவு வாயடிக்கிற உங்க பொண்டாட்டி கடைசியில பேசவே வார்த்தை இல்லாம முழிச்சிட்டு இருப்பா என்று நக்கலாக கூறினாள் இனியா. அண்ணி, காஃபி என்றபடி சரவணன் வந்து யாழியை இடித்து கொண்டு அமர இனியாவை முறைத்துவிட்டு சரவணனை பார்த்த யாழி, குரங்கு குரங்கு, அவ்வளவு இடம் இருக்குதுல்ல, அங்க போய் உட்கார வேண்டியதானே? ஏண்டா, என்னை இடிச்சிட்டு தான் உட்காருவியா என்று கடுப்பாக கேட்டாள். அண்ணி, நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இதுங்க சண்டையை ஆரம்பிச்சா நிறுத்தவே நிறுத்தாதுங்க என்று விட்டு சன்வி அங்கிருந்து நகர, உன்னை இடிச்சிட்டு உட்கார்ந்தாதாண்டி உட்கார்ந்த மாதிரி இருக்குது என்று சிரித்த சரவணன் செழியனை பார்த்து, ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? மன்னிச்சிடுங்க, நைட்டு லேட்டாக தான் வந்தேன், அதான் இப்போ விசாரிக்கிறேன் என்று புன்னகையுடன் கூறினான். பரவாயில்ல சரவணா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்பவும் இப்படித்தானா என்று மனைவியை பார்த்து கொண்டே கேட்டான் செழியன். ஆமாம் மாமா, நாங்கள் மீட் பண்ணுறது ரொம்ப ரேரு. இந்த மாதிரி விசேஷத்தில் தான் மீட் பண்ணுவோம். எனக்கு எல்லோரோடையும் செட் ஆகும். ஆனால் இதோ இவளோட மட்டும் சுட்டு போட்டாலும் ஒத்து வராது. எல்லாத்துலேயும் என்கிட்ட சண்டைக்கே வருவா என்று யாழியை முறைத்தான் சரவணன். இனியா சிரிக்க, நீ மட்டும் விட்டு கொடுத்தவன் மாதிரி பேசாத. சண்டை ஆரம்பிக்கிறதே நீ அதாண்டா இருப்ப என்று அவனை முறைத்தாள் யாழி. ஆமாம், நான் தான் ஆரம்பிப்பேன், நீ முடிச்சு வைப்ப. என்னடி, மாமா இருக்காருன்னு சீன் போடுறியா என்று சரவணன் அவளை முறைக்க, சரவணா, அவளை அக்கான்னு கூப்பிடு. நீ தனியா இருக்கும்போது எப்படி வேணாலும் பேசிக்கோ. அண்ணன் இருக்கும்போது அவளுக்கான மரியாதையை கொடு என்றாள் இனியா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் இருக்கும்போது ஒரு மாதிரியும் நான் இல்லாத போது ஒரு மாதிரியும் இருந்தாதான் தப்பு. அவங்க எப்பவும் போலவே இருக்கட்டும், எனக்காக மாற வேண்டாம். அக்கா தம்பி தானே, நான் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் என்றான் செழியன். நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க அண்ணா. நிச்சயதார்த்த அன்னைக்கு உங்க வீட்டில இருந்தோ இல்ல நாங்களோ உங்க வீட்டுக்கு வரோம்னு வச்சுக்கோங்க. இவன் அவளை வாடி போடின்னு கூப்பிட்டு பேசினா உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அதையே ஒரு குறையா பேசுவாங்க. எங்க பாட்டி ஊர் கிராமம்தான் அண்ணா. நான் சின்ன வயசுல அங்க போயிருக்கேன். எப்படியெல்லாம் ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்குவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் அவனை நான் அடக்கிறேன். ஒரு அண்ணியா அவனை கண்டிக்கிறது என்னோட கடமை அண்ணா என்றாள் இனியா. செழியன் அவளை பார்த்து புன்னகைக்க, என்ன இந்த ஆளு இனியாவை பார்த்து மட்டும் சிரிக்கிறான், அதே நம்ம கிட்ட எரிஞ்சு விழறான் என்று யாழி மனதில் நினைத்துக்கொள்ள, சாரி அண்ணி, இனிமே நான் இந்த குரங்க அக்கான்னு கூப்பிடுறேன் என்று யாழியின் மண்டையில் கொட்டினான் சரவணன். இனியா செழியன் இருவரும் புன்னகைக்க, டேய் எருமை, வலிக்குது என்று தலையை தேய்த்தாள் யாழி. ரூம்ல என்னையும் இதே மாதிரி தானே கொட்டின, எனக்கு இது மாதிரி தானே வலிச்சுது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா என்று அவளை முறைத்தான் சரவணன். உன்கிட்ட மனுஷன் பேசுவானா என்று யாழி சலித்து கொள்ள, அது எனக்கு தெரியாதுக்கா, ஆனா உன்கிட்ட கண்டிப்பா மனுஷனால பேசி ஜெயிக்க முடியாது என்று கடுப்பாக கூறினான் சரவணன். யாழி அவனை மூக்கைச் சுருக்கி முறைக்க, சோ அப்பா, இன்னுமா முடியல என்று கேட்டபடி காஃபி ட்ரேயுடன் வந்தாள் சன்வி. இவதான் சன்வி பிசாசு என்று சரவணன் யாழியை காட்ட, நான் உனக்கு பிசாசா? ரேயா அண்ணன் வரட்டும், உங்க 2 பேரையும் மாட்டி விடுறேன் என்றாள் சன்வி. என்னடி, அக்காவையே மாட்டி விடுறேன்னு சொல்ற? நான் பாவம் இல்லையா என்று யாழி அவளை பாவமாக பார்க்க, உன்னெல்லாம் பாவமே பார்க்க கூடாதுடி என்று நக்கலாக கூறினாள் இனியா. அதை கேட்டு செழியன், சரவணன், சன்வி மூவரும் சிரிக்க யாழி முறைத்தாள். அதே சமயம் மீண்டும் ஆதி கையால் தாலியை வாங்கிக் கொண்டாள் சன்மதி. அத்தியாயம் 184. எங்க கூட்டிட்டு போறீங்க? என்னை விடுங்க, என்னால எங்கேயும் வர முடியாது. என் அப்பாங்களுக்கு மட்டும் இன்னைக்கு நடந்த விஷயம் தெரிந்தா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே எங்க வீட்ல உங்களால பெரிய போர்க்களமே நடந்துச்சு.
இப்போ மறுபடியும் இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா? என் அண்ணனுங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது உங்கள சும்மாவே விடமாட்டாங்க." என்று கோபமாக கூற வந்த சன்மதி, அவனின் ஆளுமையான தோற்றத்தில் மெதுவாகவே கூறினாள். "நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன்." என்று அழுத்தமாக கூறியபடி காரை ஓட்டினான் ஆதி. "அந்த கல்யாணம் செல்லாது. அதுவும் இல்லாம என்ன சந்தேகப்பட்டவர நான் வாழ்க்கை துணையா ஏத்துக்க விரும்பல." என்று கோபமாக கூறினாள் சன்மதி. "அப்படியா?" என்று நக்கலாக கேட்டு காரை ஓரமாக நிறுத்தியவன், "இங்க பாரு, உன் அண்ணன் ஆ அவன் பேர் என்ன? மினிஸ்டர்." என்று ஆதி இழுக்க, "சக்தி தேவ்." என்று கர்வமாக கூறினாள் சன்மதி. "எஸ், சக்தி. ஹ்ம். அவனோட பாடிகார்ட்ஸு நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. உன் அப்பாவோட பாடிகார்ட்ஸ ஈஸியா தண்ணி காமிச்ச என்னால, உன் அண்ணனோட பாடிகார்ட்ஸ லைட்டா கூட ஏமாத்த முடியல. ம். பரவால்ல. தங்கச்சி மேல அவ்வளவு பாசம். இல்லனா அந்த அளவுக்கு ட்ரெய்னிங் குடுத்திருப்பானா?" என்று நக்கலாக கூறினான். அவனை திமிராக பார்த்த சன்மதி, "ஆமா, என் அண்ணனுக்கு என் மேல பாசம்தான். இப்படியெல்லாம் பாடிகார்ட்ஸ் அலாட் பண்ணலைன்னா, கேவலம் உன்ன மாதிரி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டு 6 வருஷம் கழிச்சு சந்தேகத்தோட வர்றவங்கிட்ட இருந்து காப்பாத்தி நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணுமில்ல." என்று எள்ளலாக கூறினாள். "ஏய், நான் என் கரியர பாக்க போனேன். அதுவும் இல்லாம நான் உன்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல. ஏதோ லவ் பண்ணி கட்டிக்கிட்டு வயத்துல புள்ளைய குடுத்துட்டு அம்போன்னு விட்டுட்டு போன மாதிரி பேசுற?" என்று எரிச்சலாக கேட்டான் ஆதி. சன்மதிக்கு கண்ணீர் முட்டிக் கொண்டு வந்தது. அவன் விரும்பவில்லைதான். ஆனால் அவன் எப்போது தாலியை கட்டினானோ அப்போதிலிருந்து அவனை விரும்ப ஆரம்பித்து விட்டாள் அல்லவா? மோகனா, கீதா, சரு, வர்ஷா, அகிலா என்று பெண்கள் அனைவரும் அவளுக்கு தாலியின் மகிமையை சிறிய வயதிலிருந்தே சொல்லிக் கொடுத்து வளர்த்தினார்கள். அதனாலேயே ஆதி கட்டிய தாலியை 6 வருஷம் பொக்கிஷம் போல பாதுகாத்தாள். அவள் இதுவரை நாடகத்தில் கூட பொய்யாக தாலி கயிறை கட்டிக்கொண்டது கிடையாது. அவள் நடித்த கேரக்டர் கூட சோலோ என்பதால் அவளுக்கு இன்னும் வசதியாகி போனது. "அழுவாத, எனக்கு அழுவாச்சி சீன நடிக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது." என்று எரிந்து விழுந்தான் ஆதி. "நான் நடிக்கிறேனா? நீங்க தான் என் வாழ்க்கையில நல்லவன் மாதிரி உள்ள புகுந்து வெளி உலகத்துக்கு முன்னாடி நடிக்கிறீங்க." என்று கண்ணை துடைத்துக் கொண்டு கூறினாள் சன்மதி. "நான் நடிகன்டி, அதுவும் ஹாட் ஸ்டார் ஆதித்ய சிம்மன். என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? நான் இருக்கிற அழகுக்கும் என்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் கோடி பொண்ணுங்க வருவாங்க. ஆனா நான் உன்ன செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நீ எவ்வளவு லக்கின்னு யோசிச்சுக்கோ." என்றான் ஆதி. "என் வாழ்க்கையில உன்ன பார்த்த நாள் தான் ரொம்ப அசிங்கமான நாள். 6 வருஷம் ஆனாலும் அந்த நாள் மட்டும் என் வாழ்க்கையில ஏன் வந்ததுன்னு நான் கடவுள்கிட்ட முறையிடாத நாளே இல்ல. என் வாழ்க்கையை கெடுக்க வந்த பிசாசு நீ." என்று கோவத்தில் அவன் கோட்டை பிடித்தாள் சன்மதி. "ஏய்!" என்று ஆதி உரும, பயந்து கையை விட்டு காரை ஒட்டி அமர்ந்தவள், "என்ன விட்டுடு, நான் கிளம்புறேன். இனி உன் வழியிலேயே திரும்ப மாட்டேன்." என்று அழுதாள். "எனக்கு நீ வேணும். நான் ஒண்ணும் பொம்மை கிடையாது. உணர்வுள்ள மனுஷி. எனக்கு உன் கூட இருக்கிறது நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. 10 நிமிஷம் உன் பக்கத்துல இருந்தா மூச்சு முட்டுது." என்று நெற்றியை பிடித்துக் கொண்டாள் சன்மதி. "எனக்கும் அதுதான் தேவை. நீ என்னோட சந்தோஷமா இருக்கக்கூடாது. என் கூட இருந்தாவே உனக்கு வலிக்கணும். ஏன்டா இவனோட வாழறோம்னு தோணணும். இப்போ நாம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போகப் போறோம். ஆல்ரெடி உன்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே குடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம மேரேஜ ரெஜிஸ்டர் பண்றோம். நீ கழட்டி குடுத்த தாலிய நான் திருப்பி உன் கழுத்துல கட்டுறேன்." என்று திமிராக கூறினான் ஆதி. "என் அண்ணன் நடக்க விடமாட்டான் மிஸ்டர் ஆதி." "உன் புருஷன் நடத்தி காட்டுவான் மிஸ்ஸஸ் ஆதித்ய சிம்மன்." என்று ஆதியின் குரலில் அத்தனை உறுதி. "பார்க்கலாம், என் அண்ணனா நீயா? என் அண்ணன் எங்க இருந்தாலும் என்ன தேடி வருவான். முடிஞ்சா என் அண்ணன் முன்னாடி தாலிய கட்டு பார்க்கலாம்." என்று திமிராக கூறினாள் சன்மதி. "உன் அண்ணன் தாண்டி தாலி எடுத்துட்டு வந்து குடுக்கறதே, உன் அண்ணன் முன்னாடியே தில்லா தாலி கட்டுறேன். பார்க்கறியா?" என்று ஆதித்ய சிம்மனின் தோரணை அவளுக்கு கிலியை பரப்பியது. "என் அண்ணனை என்ன பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கீங்க?" என்று கண்களில் கண்ணீருடன் கேட்டாள் சன்மதி. "வாவ்! வாவ்! சூப்பர்! ம். ஆதி பொண்டாட்டி இல்ல, அதான் நான் சொல்லாமலே கண்டுபிடிச்சுட்டேன்." என்று நக்கலடித்தான் ஆதி. "என்னன்னு சொல்லுங்க." என்று அழுதாள் சன்மதி. "டோன்ட் கிரை பேபி. நீ அழுதினா நான் சொல்ல மாட்டேன்." சீரியஸாக ஆதி சொல்லவும், கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்ட சன்மதி, "ப்ளீஸ் சொல்லுங்க. அண்ணன என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்ணீங்க?" என்று கேட்க, "நான் எதையும் சொல்லல. ஜஸ்ட் லைவா காட்டுனேன்." என்றான் ஆதி. பேச்சு அவளிடம் இருந்தாலும் கண் ரோட்டில்தான் இருந்தது. "என்ன காட்டுனீங்க?" என்று சன்மதி புரியாமல் அவனை பார்க்க, போனை எடுத்து வீடியோ கால் செய்து அவளிடம் நீட்டினான் ஆதி.
அதை வாங்கி பார்த்த சண்மதி கைகள் நடுங்க, அப்பா என்று அலறினாள். அவள் கையிலிருந்து போன் நழுவியது. ம் உன் அப்பாவே தான். சும்மா சொல்லக்கூடாது. உன் அண்ணனுக்கு அப்பா மேல கொள்ள பாசம்தான். நான் என்ன சொன்னாலும் செய்றேன்னு சொல்லிட்டான் என்று நக்கலாக சிரித்தான் ஆதி. என் அப்பாவை விடுடா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ப்ளீஸ் என் அப்பாவை விடச் சொல்லு என்று அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள் சண்மதி. விடுறதுக்கா பிடிச்சு வச்சிருக்கேன். முதல்ல கல்யாணம் நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்று வெகு சாதாரணமாக கூறினான் ஆதி. ச்சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். என் அப்பாவை வச்சு என் அண்ணன் ஆதி சன்மியை ஐயோ பாவம்! என் அண்ணன் எனக்குன்னு யோசிக்குமா? என் அப்பாக்குன்னு யோசிக்குமா? உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கும் என்னை சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை தான் என்று அவன் நெஞ்சிலே அடித்தாள் சண்மதி. அவள் கையை தட்டிவிட்ட ஆதி, ஏய் வாயை பொத்திட்டு வா, இல்லைன்னா உன் பெரியம்மா பெரியப்பாவை கொன்னுடுவேன். ஆசையா மகன் நிச்சயத்துக்கு பத்திரிக்கை வைக்க சேலம் போயிருக்காங்க. திரும்பி அவங்க நல்லபடியா வீடு வந்து சேரணும்னு நினைச்சின்னா வாயை திறக்காத. இல்ல அவங்க பொணம்தான் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சின்னா பேசு என்றான் எள்ளலாக. சண்மதி அமைதியாகிவிட்டாள். கையில் சாட்டையை வைத்திருப்பவன் எதிரில் இருப்பவரை அடித்து அடிபணிய வைக்கிறான். என்ன செய்ய முடியும்? அடிபணிந்துதானே ஆக வேண்டும். ஆனால் சாட்டை கை மாறினால் அவன் அடிபணியும் நாளும் வரும் என்பதை அறியாமல் போனான். என்னடி அழுகியே காணும்? பெரியம்மா பெரியப்பா மேல அவ்வளவு பாசமா என்று ஆதியின் பேச்சில் எக்கச்சக்கமான நக்கல். சண்மதிக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தது. கண்ணீர் வழிய வழிய கையால் துடைத்துக் கொண்டே வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள். மனம் சத்தமில்லாமல் கதறி அழுதது, துடித்தது. அவனை காதலித்த காதல் மனதில் காதல் தீ பற்றாமல் வெறுப்பு தீ கொழுந்து விட்டு எரிந்தது. தந்தையை கத்தி முனையில் வைத்துக்கொண்டு சகோதரனை மிரட்டி பெரியம்மா பெரிப்பாவை காரணம் காட்டி மிரட்டுபவனை பார்க்க பார்க்க கொன்று போட வேண்டும் என்று வெறி வந்தது. விவரம் தெரிந்த வயதிலிருந்து கம்பீரமாக பார்த்த தந்தையை கட்டி போட்டு ஒருவனுக்கு கீழ் முட்டி போட்டு அமர வைத்து கழுத்தில் கத்தியை வைத்திருந்த காட்சி அவள் கண் முன்னால் வந்து இம்சை செய்தது. நிமிடத்திற்கு நிமிடம் அவனின் மேல் வெறுப்பென்னும் தீ அதிகமாக ஜுவாலையாய் மாறியது. ஆதி காரை வேகமாக ஓட்டுவதில் சீட் பெல்ட் போடாமல் இருந்தவள் அவன் தோளிலேயே சாய தீ சுட்டாற்போல் சடாரென விலகி நேராக அமர்ந்து சீட் பெல்ட்டை மாட்டிக்கொண்டாள் சண்மதி. அவன் அவளை கண்டு கொள்ளவே இல்லை. அவன் கவனம் முழுவதும் சாலையிலும் சைடு மிரரிலும் மட்டுமே இருந்தது. சண்மதிக்கு அவன் செயல் விசித்திரமாக இருக்கவும் சைடு மிரரை பார்த்தவளுக்கு மனதில் நிம்மதி பரவியது. சக்தியின் கார் பின்னால் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது. காரை ஓட்டிக் கொண்டிருந்த சக்தியின் முகம் ராட்சசனை போல இருந்தது. டேஷ்போர்டில் தெரிந்த தந்தையின் வதனமும் ஆதி அனுப்பிய சன்மியுடன் இருந்த நெருக்கமான வீடியோ போட்டோ அனைத்தையும் பார்த்தவனுக்கு கோபம் கொஞ்சமும் குறையாமல் கொழுந்துவிட்டு எரிந்தது. உடனே ஆதிக்கு கால் செய்து பேசியவன் யோசிக்கவெல்லாம் இல்லை, உடனே வந்து விட்டான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஆதி யோசிக்கவே அவனுக்கு நேரத்தை கொடுக்கவில்லை. சக்தி போன் செய்து கோபத்தில் ஆதியின் வளர்ப்பை பற்றி பேசவும் தினேஷின் நெஞ்சில் கத்தியால் கீறி அதை வீடியோ எடுத்து அனுப்பி அவனை பிளாக்மெயில் செய்துவிட்டான் ஆதி. தங்கையா தந்தையா என்று யாரை காப்பதென்று தெரியாமல் குழம்பி போனவன் அப்படியே சில நிமிடங்கள் அமர்ந்து விட்டான். என்னதான் அவன் தினேஷிடம் பேசவில்லை என்றாலும் அவரின் மேல் பாசம் இல்லாமல் இல்லை. கோபம், வெறுப்பு, வெறி என்று இருந்தாலும் அதை நேருக்கு நேர் கொட்டி விடுவான். அதற்கு தினேஷ் வருத்தப்பட்டாலும் கவலைப்பட மாட்டான். ஆனால் இன்று தந்தையை கட்டி வைத்து ஒருவன் காலடியில் முட்டி போட்டபடி அமர்த்தி வைத்திருந்ததை வீடியோவில் பார்த்ததற்கே அவன் ரத்தம் கொதித்தது. அவனால தந்தையை காப்பாற்ற முடியும்தான். ஆனா அதுக்கு நேரம் தேவைப்படும். சில நேரங்கள்ல நேரம் நம் வாழ்க்கையில பலமா விளையாடி விடுகிறது. நாம் சாதாரணமாக கிடக்கும் ஒரு மணித்துளி ஆபத்தில் இருப்பவர்களுக்கு அல்வா தொண்டு போல. என்னடி உன் அண்ணன் இவ்வளவு வேகமா வரான்? எந்த கோட்டையை பிடிக்க போறான்? நான் சொல்லாம உன் அப்பனை விடமாட்டாங்க அந்த ஆளுங்க என்று எள்ளலாக ஆதி சொல்லவும் சக்தியின் கார் அவன் காரின் சைடில் சரியாக வந்தது. அண்ணனை பார்த்த சண்மதியின் முகத்தில் வேதனையின் சாயல் அப்பட்டமாக தெரிந்தது. நான் நடிச்ச படத்துல கூட இப்படி ஒரு சீன் வந்ததே இல்ல. சூப்பரா தான் இருக்கு என்று ஆதி காரின் வேகத்தை கூட்ட சக்தியின் கார் அலுங்காமல் அவன் வேகத்திற்கு ஈடு கொடுத்தது. என் அண்ணன் ரேசர்டா, அவனை சாதாரணமா நினைக்கிறல்ல? கண்டிப்பா நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிற செயலுக்கு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வருந்துவ. என் அண்ணன் வருந்த வைப்பான் என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் சண்மதி. ஆதி அவளை வெறுப்பாக பார்த்துவிட்டு ஹைவேயில் அதிரடியாக காரை செலுத்த சக்தி சாதாரணமாக காரை ஹேண்டில் செய்தான். உண்மையில் அவன் கார் ரேசர் தான்.
அது சன்மதி, யுவா, ரேவதி, மீனா, உதயாவுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. சைடில் சக்தியை பார்த்த ஆதிக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் காரை வேகமெடுத்தவன் முன்னால் குறுகலான பாதை வரவும் மனதிற்குள் நக்கலாக சிரித்து காரின் வேகத்தை அதிகரிக்கும் போதே புழுதியை கிளப்பிக் கொண்டு சக்தியின் கார் முன்னே சென்றது. அதை பார்த்த சன்மதிக்கு அத்தனை கர்வம். என் அண்ணன் என்ற பெருமையோடு ஆதியை பார்த்தாள். ஆதிக்கு கோபம் கன்னா பின்னாவென்று வந்தது. ஆனாலும் எல்லாம் கைகூடி வரும் நேரத்தில் கோபத்தை காட்டிவிடக்கூடாது என்று நினைத்தவன் சக்தி காரின் பின்னால் காரை விட்டான். சக்தியை பிளாக்மெயில் செய்து ஆர்டர் போட்ட ஆதி இப்போது அவனை பின்தொடர்ந்து செல்வது போன்ற நிலை. ஆதி உலகமாக இருந்தாலும் சக்தி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பது பிரபஞ்சத்தின் உண்மை. மாலை 4:30 மணி போல் ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்து சேர்ந்தனர். கூட்டத்தை எல்லாம் ஆதி சக்தி இருவரின் பணபலம் ஆள்பலம் மூலம் தடுத்திருக்க சன்மதி கையை பிடித்துக்கொண்டு உள்ளே வந்த ஆதியை கொலை வெறியுடன் பார்த்து கொண்டு நின்றான் சக்தி. அண்ணா என்று சன்மதி அவனை அழைக்கவும் அவள் கையை இறுக்கி பிடித்த ஆதி, உன் பெரியமா பெரியப்பா உயிரோட இருக்கணும்னு நினைச்சீனா நீ அவன்கிட்ட பேசக்கூடாது என்று அழுத்தி கூறினான். சக்தி திரும்பி தங்கையை பார்த்தான். அழுது அழுது முகம் சிவந்து போய் பார்க்கவே பரிதாபமாக இருந்த தங்கையின் நிலையை எண்ணி ஆதி மேலே கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. தங்கையின் ஆசைக்காக ஆதியை பிடிக்கவில்லை என்றாலும் அவனுக்கு மரியாதை கொடுத்து அவனிடம் சேர்த்து வைக்கிறேன் என்று கூறினானே, அதையெல்லாம் கெடுத்து கொண்டது ஆதி மட்டுமே. இப்போது செய்த தவறுக்காக பின்னால் வருந்த போகிறான். வருந்த வைப்பான் சக்தி. இருவரும் வந்து ரிஜிஸ்ட்ரார் முன்பு நின்றதும் வேலை பரபரப்பாக தொடங்கியது. இருவரும் மாலை மாற்றுவது முதல் மோதிரம் மாற்றி கையெழுத்திடும் வரை தங்கைக்காக சக்தியும் ஆதிக்காக ரிஜிஸ்ட்ராரும் கையெழுத்திட்டனர். ஆதி சக்தியை பார்க்க அவன் பார்வை அர்த்தம் புரிந்து கொண்ட சக்தி பேண்ட் பாக்கெட்டிலிருந்து தாலியை எடுத்து அவன் முன்பு நீட்டியவன், எல்லா அண்ணனும் அவன் தங்கச்சி புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். ஆனா நான் அப்படி நினைக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சி உன்னை சித்திரவதை பண்ணணும். நீ கொடுத்த வலிய உனக்கு அவ திருப்பி கொடுக்கணும். உன் அகங்காரம் திமிரு எல்லாத்தையும் அவ அடக்கணும். ஆதிங்கிற ஒருத்தன் திமிரோட இருந்ததுக்கான அடையாளத்தை என் தங்கச்சி அழிப்பா. என் அப்பாவை நான் பார்க்கக்கூடாத நிலைமையில காட்டின உனக்கு என் தங்கச்சி நரகத்தை காட்டுவாடா என்று அனலாய் வெளிவந்தது அவனின் வார்த்தைகள். ஆதித்ய சிம்மன் ஆடித்தான் போனான். சக்தியின் வார்த்தைகளை கேட்டு அல்ல, அவன் முகத்தில் தெரிந்த கொடூரமும் பேசும்போது வெளிவந்த உஷ்ண மூச்சும் சொன்னது அவனின் கோபத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் அளவை. சன்மதி அண்ணனை தலை நிமிர்ந்து நெகிழ்ச்சியாக பார்த்தாள். அவன் குறிப்பை கொடுத்து விட்டான். மாணவி அவளும் புரிந்து கொண்டாள். என்ன பயமா இருக்குதா? இனி நீயே நினைச்சாலும் ஓட முடியாது. கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு என்று சக்தி நக்கலாக சொல்லவும் தாலியை வாங்கி சன்மியின் கழுத்தில் போட்டு 3 முடிச்சிட்ட ஆதி, இனி உன் தங்கச்சி தான் என்கிட்ட இருந்து பயந்து ஓடணும். கண்டிப்பா ஒரு நாள் ஓடி உன்கிட்ட வருவா. அப்போ பத்திரமா பாத்துக்கோ. திருப்பி என்கிட்ட அனுப்பிடாத. அப்புறம் உன் அப்பா இருக்கிற இடத்த லொகேஷன் அனுப்புறேன் என்று மனைவியை இழுத்து கொண்டு சென்றான். அவன் சென்ற அடுத்த 2 நிமிடத்தில் வாட்ஸ்அப்பில் லொகேஷன் வரவும் சன்மதியை பற்றிய எண்ணத்தை ஓரங்கட்டி வைத்தவன் காரில் ஏறி அமர்ந்து காரை பறக்க விட்டான். முன்னால் சென்றிருந்த ஆதியின் காரை இடித்து செல்வது போல சக்தியின் கார் பறந்தது. ஆதி பயந்துதான் போனான். தந்தை இருந்த இடத்திற்கு 10 நிமிடத்தில் காரிலேயே பறந்து வந்தவன் காரில் இருந்து குதித்தே இறங்கினான். அது ஒரு தேயிலை தோட்டம். தோட்டத்தின் நடுவே வீடு. அதில் கார் வரும் அளவிற்கு நடைபாதை அமைத்திருந்தது. வீட்டின் முன்னாலே 2 பேர் நிற்க அவர்கள் சக்தியை பார்த்ததும் முன்னால் வரும்போது இருவரின் வாயிலிருந்தும் குபுகுபுவென ரத்தம் கசிந்தது. வாயையே உடைத்து விட்டான் சக்தி. கையை உதறியவன் கதவை காலால் எட்டி உதைத்தான். தேக்கு மரத்தில் செய்த கதவு. அசைவேனா என்றிருக்க 3 முறை விட்ட உதையில் கதவு உடைந்து பின்னோக்கி சாய்ந்தது. வீடியோவில் பார்த்தது போல நடுக்கூடத்தில் தினேஷை ஒருவன் முன்னால் முட்டி போட வைத்திருக்க அவன் தினேஷின் கழுத்தில் கத்தியை வைத்திருந்தான். மகனை பார்த்த தினேஷ் கர்வமாக தலை நிமிர்ந்தார். உண்மையில் தினேஷால் இவர்களையெல்லாம் அடித்துவிட்டு சென்றிருக்க முடியும். அங்குதான் அவருக்கு செக் வைத்திருந்தான் ஆதி. ஆம், சன்மதியுடன் இருந்த நெருக்கமான புகைப்படத்தையும் வீடியோவையும் காட்டி அவரையும் மிரட்டி வைத்திருந்தான். மகளின் மானத்திற்காக தான் மரியாதை இழந்து ஒருவன் காலடியில் அமர்ந்திருந்தார் தினேஷ். தினேஷ் இன்னும் அவன் காலடியில் அமர்ந்திருப்பதை பார்த்து சக்தியின் ரத்தம் கொதித்தது. பாய்ந்து வந்து அவன் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி அவன் தொண்டையில் இறக்கியவன், என் அப்பா மேல கத்திய வைக்கிறியா? உனக்கு என்ன தைரியம் என்று அவன் கத்தியை பிடித்திருந்த விரலை வெட்டினான். அவன் அப்பா என்று அழைத்ததில் சிலையாகி போனார் தினேஷ்.
கண்களில் ஆனந்த கண்ணீர் தாறுமாறாய் ஊற்றியது. எதிர்பாராமல் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கும் போதும் அதன் விலை அதிகமல்லவா? அழுதுகொண்டு மகனையே ஆச்சரியமாக பார்த்தார் தினேஷ். தேவராட்சசனை தாண்டி 10 தலை அரக்கனைப் போல காட்சியளித்தான் சக்தி. அவன் கண்ணில் அவ்வளவு வெறி. தந்தையை அடிபணிய வைத்துவிட்டான் என்று தாறுமாறான கோபம். துடிக்க துடிக்க அந்த நெடியவனை மூச்சுக்கு போராட விட்டவன் அடுத்து ஆதிக்கு ஆப்பு வைக்க சரியான நேரத்திற்காக காத்திருந்தான். என்ன இருந்தாலும் தந்தையின் இந்த நிலைக்கு அவன்தானே முக்கிய காரணம். தங்கையின் கணவன் என்றெல்லாம் பார்க்காமல் கண்டிப்பாக புரட்டி எடுக்கப் போகிறான். இந்த 1 மணி நேரத்தில் அவன் துடித்த துடிப்பை அவன் மட்டுமே அறிவான். கண்களில் வெறியுடன் கையில் இருந்த கத்தியை கீழே போட்ட சக்தியை கனிவாக பார்த்த தினேஷ் மெல்ல அடி எடுத்து வந்து அவன் அருகில் வந்து, சக்தி என்று அழைத்ததுதான் தாமதம். அப்பா என்று சக்தி அவரை பாய்ந்து அணைத்து கொண்டான். எலும்பே உடைந்து விடுவது போல இருந்தது அவனின் அணைப்பு. தான் பொருள் தன்னிடம் வந்துவிட்டது என்ற நிம்மதி அவன் முகத்தில். என்ன செய்தாலும் தந்தைக்கு நிகரான உறவு இந்த உலகத்தில் இல்லையே. அவர் சிறிய வயதில் என்னதான் செய்திருக்கட்டும், அவர் பக்கம் கண்டிப்பாக ஒரு நியாயம் இருக்கிறதல்லவா? தாயை மன்னித்து விட்டவனால் தந்தையை அவ்வளவு எளிதில் மன்னிக்க முடியவில்லை. அது ஒரு உரிமையும் கூட. நான் உன்னிடம் ஏன் பேச வேண்டும் என்று. ஏன், பேசினால்தான் பாசமா? அவனை பொறுத்தவரை கூட இல்லை என்றாலும் அந்த உறவு பசுமரத்தாணி போல் கெட்டியாக நிலைத்திருக்க வேண்டும். சக்தி, ஐ எம் ஆல் ரைட் என்று மகனின் இறுகிய அணைப்பு எலும்பே உடையும் அளவிற்கு வலியை கொடுத்தாலும் சுகமான சுமையாக தாங்கிக் கொண்டார். அவரிடமிருந்து பிரிந்த சக்தி, அப்பா, இவன இவனை கொல்லணும். என்ன தைரியம் உன்னை அவன் காலடியில விழ வச்சிருப்பான் என்று கொஞ்சமும் குறையாத கோபத்தில் மூச்சுக்கு போராடி கொண்டிருந்தவனின் நெஞ்சில் காலை வைத்து அழுத்தினான். சக்தி, 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 அவனை விடு என்று தினேஷ் கத்தியும் பலன் சுழியும் தான். கண்ணில் அத்தனை வெறி. மகனின் அவதாரத்தில் உண்மையில் தினேஷ் ஆடித்தான் போனார். அரக்க கூட்டத்தின் தலைவனாக கண்கள் சிவக்க கழுத்து நரம்புகள் புடைத்து அவனின் பறந்து விரிந்த மார்பும் திண்ணிய புஜமும் சட்டையோடு ஒட்டி நரம்புகள் புடைத்துக்கொண்டு வெளியில் தெரியும் அளவிற்கு அவனின் கோபம் வெளிப்பட்டது. சக்தி என்று மெல்லிய குரலில் அழைத்தார். பின்ன சிறிது நேரத்தில் ருத்ர தாண்டவம் அல்லவா ஆடிவிட்டான். கீழே இருந்தவனின் மூச்சு நின்ற பிறகே தினேஷை பார்த்தவன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீப்பை எடுத்தபடி அவர் அருகில் வந்து அவரின் சட்டை பட்டனை கழட்டிவிட்டு நெஞ்சில் கத்தி கிழித்து உறைந்து போயிருந்த இரத்தத்தை துடைத்தான். தினேஷ் மகனையே ஆச்சரியமாக பார்த்தார். இப்போது அவன் முகத்தில் கனிவல்லவா தெரிகிறது. சில நொடிகளுக்கு முன்பு அவன் ஆடிய ஆட்டம் என்ன? இப்போது கனிவாக தனக்கு வலிக்குமா என்று இரத்தத்தை பொறுமையாக துடைத்துவிடும் பொறுமைதான் என்ன? அவரால் இப்போதும் மகனை புரிந்து கொள்ள முடியவில்லை.